விழுப்புரம் ஆட்சியர் அலுவலகத்தில் காவல்துறையினர் பொதுமக்களிடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டிருக்கிறது. கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் காமராஜ் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். காமராஜ், காவலர்களுக்கும் மக்களுக்கும் தள்ளுமுள்ளு ஏற்பட என்ன காரணம்? மக்களின் கோரிக்கை என்ன அந்த பகுதியில்? விக்கிரவாண்டி அருகே இருக்கக்கூடிய எத்தாலம் பகுதியில் 300க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகிறார்கள். இவர்கள் பகுதியில் இருக்கக்கூடிய இறப்பு சடங்கு செய்வதற்கான சுடுகாட்டு பகுதி அமைந்திருக்கிறது. அந்த சுடுகாட்டு பகுதிக்கு செல்லக்கூடிய பகுதி குளக்கரை வழியாக செல்ல வேண்டும். அந்த குளக்கரை பகுதியை தனிநபர் ஒருவர் ஆக்கிரமிப்பில் வைத்துள்ளார். அந்த ஆக்கிரமிப்பு அகற்றி தர வேண்டும் என அப்பகுதி மக்கள் ஏற்கனவே காவல்துறையிடம் புகார் மனு அளித்தும் அதன் மீது நடவடிக்கை எடுக்காததால் இதனால் ஆத்திரம் கொண்ட அப்பகுதியைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்டோர் இன்று விழுப்புரம் ஆட்சியர் அலுவலகத்திற்கு ஒன்று திரண்டு கிராம மக்கள் மனு அளித்து வந்தனர். அப்போது போலீசார் அவர்களை உள்ளே அனுமதிக்காததால் வெளியே நின்று தங்களுக்கு சுடுகாட்டு பாதை ஆக்கிரமிப்பு நடவடிக்கை எடுத்து சுடுகாட்டு பாதை நீக்க வேண்டும் என கோஷங்கள் எழுப்பினர். இருப்பினும் போலீசார் அவர்களை அனுமதிக்காததால் அவர்கள் அந்த வாயில் வழியாக ஆட்சியர் அலுவலகத்திற்கு உள்ளே செல்வதற்கு முற்பட்டனர். அப்போது போலீசார் ஆட்சியர் அலுவலக வாயில் கேட்டை மூடி உள்ளே அனுமதிக்காமல் தடுத்தனர். அப்போது இருவருக்கும் காவல்துறையினருக்கும் பொதுமக்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதனையடுத்து ஆத்திரமடைந்த அப்பகுதி மக்கள் அந்த விழுப்புரம் ஆட்சியர் அலுவலகம் இருக்கக்கூடிய அந்த சாலையை தேசிய நெடுஞ்சாலையில விழுப்புரம் சென்னை புதுச்சேரி செல்லக்கூடிய சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். தங்களுடைய கோரிக்கை அரசு நிறைவேற்ற வேண்டும் என கோரிக்கையை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து போலீசார் அவர்கள் சமாதான பேச்சுவார்த்தை நடத்திய தொடர்ந்து தற்போது அவர்கள் கலைக்கப்பட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்து வருகின்றனர். முன்னதாக காவலர்களுக்கும் பொதுமக்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்ட நிலையில் தற்போது அந்நிலை மாறியிருக்கிறது என்பதான தகவல்களை புரிந்து கொள்கிறோம். தகவல்களுக்கு நன்றி காமராஜ்.